அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் சிறப்பு என்ன விரும்பின? வணக்கம் தனலட்சுமி. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 முதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் 30 வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் எனவும், இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் ரூபாய் 7.50 லட்சம் வரை மருத்துவ உதவி பெறலாம். 46 வகையான தீவிர நோய்களுக்கான ஒரு குடும்பத்திற்கு 12 லட்சம் வரை சிகிச்சை வசதி வழங்கப்படும் என அரசு ஊழியருக்கு கூடுதலாக கார், பஸ் நிதி மூலம் 15 லட்சம் வரை உதவி கிடைப்பதால் மொத்தம் 27 லட்சம் வரை மருத்துவ உதவி பெற முடியும். இந்த திட்டத்தில் 2992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 1535 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளன. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்டோரும் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறைந்த ஊதியம் பெறுவோருக்கான பிரீமியத்தை அரசே ஏற்கும் என்ற இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் சிறப்பு என்ன விரும்பின? வணக்கம் தனலட்சுமி. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 முதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் 30 வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் எனவும், இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் ரூபாய் 7.50 லட்சம் வரை மருத்துவ உதவி பெறலாம். 46 வகையான தீவிர நோய்களுக்கான ஒரு குடும்பத்திற்கு 12 லட்சம் வரை சிகிச்சை வசதி வழங்கப்படும் என அரசு ஊழியருக்கு கூடுதலாக கார், பஸ் நிதி மூலம் 15 லட்சம் வரை உதவி கிடைப்பதால் மொத்தம் 27 லட்சம் வரை மருத்துவ உதவி பெற முடியும். இந்த திட்டத்தில் 2992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 1535 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளன. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்டோரும் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறைந்த ஊதியம் பெறுவோருக்கான பிரீமியத்தை அரசே ஏற்கும் என்ற இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, அரசு ஊழியர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் சிறப்பு என்ன விரும்பின? வணக்கம் தனலட்சுமி. தமிழக அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியதாரர்கள் மற்றும் தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் 2026 அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 முதல் 2023ஆம் ஆண்டு ஜூன் 30 வரை 5 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் எனவும், இத்திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா முறையில் ரூபாய் 7.50 லட்சம் வரை மருத்துவ உதவி பெறலாம். 46 வகையான தீவிர நோய்களுக்கான ஒரு குடும்பத்திற்கு 12 லட்சம் வரை சிகிச்சை வசதி வழங்கப்படும் என அரசு ஊழியருக்கு கூடுதலாக கார், பஸ் நிதி மூலம் 15 லட்சம் வரை உதவி கிடைப்பதால் மொத்தம் 27 லட்சம் வரை மருத்துவ உதவி பெற முடியும். இந்த திட்டத்தில் 2992 சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 1535 தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவமனைகள் இணைக்கப்பட்டுள்ளன. தூய்மை பணியாளர்கள், அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் உள்ளிட்டோரும் இத்திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறைந்த ஊதியம் பெறுவோருக்கான பிரீமியத்தை அரசே ஏற்கும் என்ற இந்த அறிவிப்பு என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.